بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வே அதை பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம். மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதை முழுமையாக்கப்பட்டு விட்டது. விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரையிலே வரக்கூடிய சமூகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்கிற வாசலை அல்லாஹ் திறந்துதான் வைத்திருக்கிறான். இதற்காக வேண்டி ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்க பார்க்க நம்முடைய தக்குவா அதிகமாவதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தில் ஒரு பிடிப்பு அதிகமாவதற்காக வேண்டி, திருக்குரானோடு அதிகம் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கத்தான் செய்திருக்கிறான். அது பிரிதொரு வரக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அப்ப ஃபிரௌனை குறித்த நபித்தோழருக்கு தெரியாத காரணத்தினால், அந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே திரை உண்டு என்பது நபித்தோழருக்கு தெரியாத காரணத்தினால், வானத்தை கூரையாக நான் அமைத்திருக்கிறேன் நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால், திரும்ப தரும் வானம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்க ஞானமே இல்லை. எங்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிற சோர்களே? யாருக்காவது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறதொரு காலத்தில் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது அந்த நேரத்தில் தான் புரியும். அதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மார்க்க விளக்கத்திற்கு அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை போல இன்றைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, எந்த ஒரு உரையை எடுத்தாலும் கேள்வி கேட்பதை போல மக்களை ஒரு செட்டப் செய்து கேள்வி கேட்க வைத்து நையாண்டி செய்து இன்றைக்கு ஒரு கேலி சித்திர பொருளாக நபித்தோழர்களை இன்றைக்கு மாற்றிவிட்டார்களா இல்லையா? என்ன காரணம்? நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு நிலைப்பாடு, நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு மதிப்பு மக்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அகன்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற இந்த கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நடைமுறையையும் நீங்கள் கடவாய்ப்பற்களில் நன்றாக கடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறைகளை கடவாய்ப்பற்களில் கடித்து நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அஹ்மதிலே 5வது பாகம் 36வது நபிமொழி. எனக்கு பின்னால் எனது அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். முஸ்லிமிலே 472வது நபிமொழி. அபூபக்கர் உமர் அவர்களும் எடுக்கும் முடிவு எனது முடிவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே 227வது ஹதீஸ். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது எனது இந்த உமராகத்தான் இருப்பார். ஆனால் நபி இல்லை, நான் தான் இறுதி நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியிலே 619வது நபிமொழி. இது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையோடும் நடத்தினார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு இடத்திற்கு அமீராக அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை மக்களுக்கு வகுப்பு நடத்துகிற ஆசிரியராகவும் நியமித்து ஒரு தபாலை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறார். 2 பேரும் யார் தெரியுமா? நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபித்தோழர்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் உங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பார்கள் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்ன பிற நபித்தோழர்களை மதித்து மக்களுக்கு இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூட சம்பவங்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் இனி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகளிலும் பல விவரங்களிலும் அந்த சஹாபாக்களுக்கு தான் மார்க்க விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்த நிலை இப்படி இருக்க ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர்கள் செய்கிற விமர்சனத்தை பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே. நோன்பு காலத்தில் சஹருடைய அந்த நேரத்தை குறித்து அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வெள்ளை நூல் கருப்பு நூல் அதனுடைய தன்மை தெரியும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆயத்தை சொன்னான். ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு தெரியுமாங்க உங்களுக்கு? ஒரு கருப்பு நூலை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டாரு, ஒரு வெள்ளை நூலை எடுத்து இந்த பக்கம் தலைமாட்டில் வச்சுக்கிட்டாரு.
இது எப்ப அந்த கருப்பும் வெள்ளையும் தெரியும்னு பார்த்தே சாப்பிட்டா என்ன ஆகும்? 7:30 மணி வரையும் சாப்பிடலாம். இது கூட தெரியாம இருந்தாங்க அந்த சஹாபாக்கள்லாம் அப்படின்னு சொல்லி பாமர மக்களை கூட்டி வச்சு பேசினா மக்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள் மக்கள்? ஓஹோ, இந்த ஒரு சாதாரண நாலேஜ் கூட அவர்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு வாரத்துக்கு தொழுவு வரவன் நினைப்பான், வருஷத்துக்கு ஒருக்க தொழுவு வரவன பள்ளிக்கு அவன் நினைப்பான் சஹாபாக்களை குறித்து. ஓஹோ, வாரத்துக்கு ஒருத்தர் தொழுவு வர இப்படித்தான் இருப்பாங்களா சஹாபாக்கள்? கருப்பையும் வெள்ளையும் தலைமாட்டில் வச்சு எடுத்து பார்த்து 7:30 மணி வரையும் சாப்பிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? முதல்ல இந்த ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி யாரு குறித்து இந்த சம்பவம் இருக்குங்கிறத முதல்ல ஆய்வு செய்ய வேண்டாமா? அந்த அறிஞர் எதையுமே ஆய்வு செஞ்சு 10 கேசட் வெளியிடுறவரு, எதையுமே ஆய்வு செய்து 20 கேசட் வெளியிடுறவரு, இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து முதல்ல சொல்ல வேண்டாமா? அந்த சம்பவம் இந்த கருப்பு நுழையும் வெள்ளை நுழையும் எடுத்து பார்த்து உண்ட மனிதர் முதல்ல யார்? எந்த நபித்தோழர்? அவர் அத்தி இப்னு தாய் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர். அவர் யாரு? நஜ்து தேசத்தினுடைய கிறிஸ்தவ மக்களுடைய மன்னர். அவர் ஹிஜ்ரி 9 தான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தையே தழுவுகிறார். மிக பிரமாண்டமான ஒரு மன்னர். ஹிஜ்ரி 9 இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். தழுவிய உடனே சஹருடைய நேர சட்டத்தை பார்க்கும் பொழுது கருப்பு நூல் வெள்ளை நூல்ங்கிற சட்டத்தை பார்க்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த காலமே ஒரு 6 மாதம், அதிகபட்சம் 1 ஆண்டு காலம். அதற்கு பிறகு சஹாபாக்களோடு தான் அதிகமான பழக்க வழக்கம் அவருக்கு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற உடனே தன்னுடைய தலையணைக்கு அருகிலே ஒரு கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வைத்து பார்த்து அவர் சகரு சாப்பிட்டார் என்பது உண்மைதான். அவர் யார் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? மொட்டையாக நபித்தோழர்களுக்கு பார்த்தீர்களா, சகருடைய நேரமே தெரியலன்னா அவருடைய பார்வை டக்குன்னு அபூபக்கர் அவர்களுக்கு தான் போகும், உமர் அவர்கள்ட்ட தான் போகும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் போறோம். ஏன்னா பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சஹாபாக்கள் தான் இன்றைக்கு மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நாம் பாட்டுக்கு சஹாபாக்களுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அவர்கள் எல்லா தரப்பு சஹாபாக்களையும் மட்டம் தட்டி தான் மக்களுடைய உள்ளத்திலே நினைப்பார்கள். ஆக நோன்பு காலத்துடைய கருப்பு நூல் வெள்ளை நூல் அந்த பிரச்சனையிலே அன்றைக்கு தான், அந்த வருடம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை துல்ஹஜ் 9 ஏற்றிருக்கிறார். ஏற்றவர் சட்டம் தெரியாத காரணத்தினால் திருக்குறானிலே நோன்பு காலத்தில் சகருடைய சட்டத்தை இப்படி அவர் புரிந்து வைத்திருந்தார். அப்படியே தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தாரா? அவர் மரணிக்கின்ற வரை அந்த கருப்பு நூலையும் வெள்ள நூலையும் தலைமாட்டில் வச்சு படுத்து கிடந்தாரா? அவருக்கு சட்டம் தெரியாத நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லி சட்டத்தை திருத்திய காலம் இல்லையா? இப்படி ஒரு சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்னவர்கள் யார் தெரியுமா? ஒரு ரவுடி முஹம்மது என்கிற நபித்தோழர். இதே வாசகம் இருக்கு சீடியில. முஹம்மது என்கிற ஒரு நபித்தோழர் ரவுடி. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த குற்றத்திலே வருகிறார் என்று பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நபித்தோழர்களை ரவுடி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பவம் குறித்து ஒரு தெளிவான ஆதாரத்தின் அடிப்படை நம்மில் எத்தனை பேர்களுக்கு சகோதரர்களே தெரியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி ஆண்டார். ஆட்சி ஆண்ட உடனே அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படுகிறவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இன்னும் பிரபல்யமாகும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அவருடைய ஆட்சியின் கீழ் நமக்கு கிடைக்கும் என தப்பெண்ணம் கொண்டு மதீனாவுக்கு வருகிறான். ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலோ எந்த மக்களும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை, சலாம் சொல்வதோட சரி. என்ன காரணம்? அவரை விடவும் பல மடங்கு தியாகம் செய்து வந்தவர்கள் எல்லாம் அந்த மார்க்கத்திலே உண்டு. அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக நடந்தது. அப்ப நாளுக்கு நாள் தனக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை என்பதை புரிந்த அவன் என்ன செய்கிறான்? அங்குமங்குமாக கூடி உட்கார்ந்து ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஏற்படுத்தி ஒரு குரூப்பிசத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறான். சம்பவம் தெரிஞ்ச உடனே கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக 24 மணி நேரத்தில் நாடு விட்டு நாடு நீ கடத்தப்படுவாய், உடனே ஓடிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் நேரடியாக என்ன செய்கிறான்? அங்கிருந்து உடனே அவன் தப்பித்து அவன் சாம் நாட்டுக்கு செல்கிறான். சாம் நாட்டுக்கு சென்றாலோ அங்கே முஆவியா இருக்கிறார். முஆவியா ஆட்சியின் கீழ் தண்டனை பெற்றிருப்பார்களே குற்றவியல் சட்டத்தின் கீழ், அந்த தண்டனை பெற்ற மக்களோடு அதிகம் தொடர்பு வைத்து அங்கேயும் ஒரு குரூப்பிசத்தை உண்டாக்குவது உஸ்மான் அவர்களுக்கு தெரிந்தவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் முஆவியாவுக்கு அவசரமாக ஒரு தபாலை எழுதி அவனை அங்கிருந்து வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். உடனே அங்கிருந்து அவன் வெளிப்படுத்தப்படுகிறான். உடனே அவன் செல்கிறான் மிஸ்ர் நாட்டுக்கு. மிஸ்ர் நாட்டுக்கு சென்றால் அங்கேயும் ஒரு நபித்தோழர் இருக்கிறார். மிஸ்ர் நாட்டிலே இஸ்லாம் அல்லாத மக்களோடு அதிக தொடர்பு வைத்து தன்னுடைய ஜமாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி 2500 நபர்களோடு சக்தி பெறுகிறான். 2500 நபர்களோடு அப்துல்லா இப்னு சபா என்பவன் கூஃபா நாட்டுக்கு வருகிறான். அங்குதான் எல்லா முசீபத்தும் ஆரம்பமாகிற ஊர். காரிஜியாக்கள் முதற்கொண்டு விதியை மறுத்து பேசுகிற எல்லா கூட்டத்தார்களும் குடியேறி தஞ்சம் புகுந்த ஊர் கூஃபா என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த கூஃபாவில் 2500 மக்களோடு வந்து தங்குகிறான்.
தங்கி இந்த 2500 மக்களையும் திரட்டி கொண்டு மெல்ல மெல்ல மதீனாவிலே ஒன்றின் பின் ஒன்றாக ஊடுருவி தனக்கு ஒரு அந்தஸ்து இந்த கலீஃபா தரவில்லையே, பதவியில் உயர் அந்தஸ்து தரவில்லையே, மக்கள் மத்தியில் அதிகமாக மதிக்கத்தக்க என் போன்றவனுக்கு ஒரு செல்வாக்கு இல்லையே என்பதை புரிந்து யூதர்களும் அண்டை கிராமத்தில் இருக்கிற யூதர்களோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டது சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டிருக்காங்கம்மா. ஒரு மூமினை கொல்லக்கூடாது, கொன்னால் காஃபிராகி விடுவான் என்ற சாதாரண நபிமொழி கூட தெரியாதுமா அவங்களுக்கெல்லாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். எனக்கு உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் நீங்கள் படிக்காவிட்டால் புகாரி 7 பாகம் வெளிவந்திருக்கு. எத்தனை சகோதரர்கள் எடுத்து படிச்சு பார்த்திருப்பீங்க? முஸ்லிம் 3 பாகம் வெளிவந்திருக்கு. எத்தனை சகோதரர்கள் எடுத்து படிச்சு பார்த்திருப்பீங்க? படிக்க மாட்டீர்கள். மறதி என்பது உங்களுடைய பலகீனம் என்பதை புரிந்து வைத்திருக்கிற மார்க்க அறிஞர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலையிலே பங்கெடுத்தார்கள்? 2 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிப்போமா? எத்தனை சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டார்கள்? கொண்டதில் எத்தனை சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள்? அப்துல்லா இப்னு சபா 2500 மக்களோடு யூதர்களை ஒன்று திரட்டி நாட்டிலே உள்குழப்பம் ஏற்படுத்துகிறான். அரசாங்கத்திற்கும் உள்நாட்டு மக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களிலே மூத்த சஹாபாக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு நாள் வீட்டை முற்றுகையிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அன்றைக்கு நடைபெறுகிறது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்பவரை போல முஹம்மது என்பவரும் இருந்தார். நன்றாக நீங்க கவனிக்கணும். இந்த முகமதுக்கு அன்றைக்கு வயது என்ன? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லா நபித்தோர்களுடைய சரித்திரத்தையும், அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், எப்பொழுது வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள் என்கிற சரித்திரம் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற காரணத்தினால் விஷமிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டுகொண்டு தூய்மையான மார்க்கத்தை விளங்குகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே. இந்த முகமது என்பவர் அஸ்மா என்று சொல்லப்படுகிற அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய 2வது மனைவியுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது 10 மாசத்து குழந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது 10 மாசத்து குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது அதிகபட்சம் 1 வயசு என்று வைங்களேன். அபூபக்கர் சித்திக் 2 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார். 1, 2, 3. உமர் அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார். 3, 10, 13. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மானை பார்க்கும் பொழுது முகமது அவர்களுக்கு வயது 13. நபித்தோழரே கிடையாது. சிறு வயது பிராயத்தில் குழந்தையா நபித்தோழர். இவர் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்த உடனே வீட்டுக்குள் ஏறி இறங்கி ஓடி போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாடியை பிடித்தார் என்று மட்டும்தான் வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகமதை பார்த்து சொல்கிறார், மகனே, உம்முடைய தந்தையும் தந்தைக்கு போதித்த இறை தூதரும் சொன்ன இந்த சுன்னத்தையா மகனே நீ பிடிக்கிறாய்? உம்முடைய தந்தைக்கு தெரிந்தால் மிக மிக உள்ளச்சத்தோடு அழுது புலம்புவாரே மகனே என்று சொன்ன உடனே தலையை தொங்கவிட்டு கண்ணீர் மல்க வீட்டுக்குள் புகுந்த அந்த நயவஞ்சகர்களை எல்லாம் எதிர்த்து சண்டையிட்டு வெளியே புறப்பட்டு சென்றார். நயவஞ்சகர்கள் கொன்றார்கள். சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள். மேடை தோறும் பேசப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்னவர்கள் எந்த சஹாபாக்கள் என்று கேட்பதற்கு இந்த சமூகத்தில் நாதி உண்டுமா சகோதரர்களே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் அந்த நபித்தோழர்கள். இப்படி வளைத்தும் திரித்தும் பேசப்பட்டு முஹம்மது என்கிற ஒரு நபித்தோழர் ரவுடி, அந்த ரவுடியின் மூலம் உஸ்மான் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு மார்க்க அறிஞர் திமிராக பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இந்த உமையாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உபைபி களைப்பை இந்த இடத்திலே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தாரே, அதே போன்று மார்க்கத்தை காப்பாற்ற, சமூகத்தை காப்பாற்ற, சமூக துரோகிகளை, மார்க்க துரோகிகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தஹஜ்ஜுதிலே அழுது தொழுது நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நாளுக்கு நாள் சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் புது மதுஹபை உண்டாக்கிட்டாங்கம்மா. சுப்ஹானல்லாஹ். வயிறு எரிகிறது. ஒரு சில சம்பவங்களையும் ஒரு சில வார்த்தைகளையும் அந்த கேசட்டில் கேட்கும் பொழுது உண்மையிலேயே கண்ணீர் வடித்து வயிறு எரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே. மேலும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அலி அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் சண்டை நடக்கவில்லையா? அவர்கள் நபித்தோழர்கள் இல்லையா? அவர்கள் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்? ஒரு திருவனந்தபுரத்தில் பேசும் பொழுது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமாம் தலைப்பு. திருவனந்தபுரத்தில் பேசுகிறார்,
ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை கொல்லக்கூடாது, அப்படி செய்தால் அவன் நிராகரிப்பாளனாகி விடுவான் என்று சொன்ன படுபயங்கரமான குற்றத்தை எல்லாம் சாதாரணமாக அந்த நபித்தோழர்கள் செய்திருக்கிறாங்கம்மா. எப்படிமா அவர்கள் எல்லாம் பின்பற்ற முடியும்? சுப்ஹானல்லாஹ். ஆனா நீங்க நல்ல ஒண்ணு கவனிக்கணும், ஒரு கிரிமினல் யாருங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை விட்டு வெளியேறினார். வெளியேறும் பொழுது எல்லா பள்ளிவாயில்களிலும் பிரச்சனை. சமூக மக்களும் நல்லவர்களும் சமாதானவாதிகள் எல்லாம் போய் கேட்டார்கள், முஸ்லிம்களுக்குள்ள ஏன் சண்டையிட்டு ஒரே கொள்கையுடையவர்கள் மத்தியிலே ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு சொன்ன பதில், ஆயிஷாவுக்கும் அலிக்கும் சண்டை நடக்கலையா மார்க்கத்துல? நடக்கத்தான் செய்யும். அன்றைக்கு சொன்ன பதில். தமுமுகவை விட்டு வெளியேறினார். வெளியேறிய உடனே அதே சமூக பணியை கையில எடுக்கிற வயரிலே அங்குமிங்குமாக தள்ளுமுள்ளுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. சமூக மக்கள் மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுதும் சொல்லுகிறார், ஆயிஷாவுக்கும் அலி அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படவில்லை, அதே மாதிரி ஏற்படும். ஆனால் சஹாபாக்களை குறித்து பேசும் பொழுதோ என்னமா இது, நமக்கு கூட நாம சண்டையிட்டுக் கொள்வோமா அந்த மாதிரி, நாம ஆயுதம் எடுப்போமா அந்த மாதிரி, மேலப்பாளத்தில் ஆளை விட்டு அடிச்சு போட்டு நாம இந்த மாதிரி ஆளை விட்டு அடிப்போமா, நாம இந்த மாதிரி எல்லாம் செய்வோமாமா, நாம இந்த மாதிரி எல்லாம் ஆயுதத்தை தூக்குவோமாமா? நமக்கு தெரிய ஒரு அறிவு கூட இல்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாமா. கொள்கையில் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அமைப்புக்குள்ள நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அமைப்பு விட்டு நம்ம வெளியே வந்திருக்கலாம், நாம கூட ஆயுதத்தை தூக்கி சண்டை போட்டு இருக்கிறோமாமா, நாம பயந்து இருக்கிறோமாமா. நாம அந்த நபிமொழியே ரொம்ப பயந்து இருக்கிறாராம். ஆனா அது கூட இல்ல பாருமா, அந்த நபி தோழர்களுக்கு பிரச்சனை பாருமா. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் என்ன நடந்தது? வரலாற்று சம்பவம் ஒரு தரப்பு செய்தியை மட்டுமே நீங்கள் கேட்கிற காரணத்தினால் ஆய்வு செய்துதான் அண்ணன் சொல்லி இருப்பார் என்று உங்களை போலத்தான் நானும் நம்பினேன். என்ன ஆய்வு? சிப்பீன் என்கிற போர் எப்படி நடந்தது, ஆயிஷா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் என்ன சம்பவம் நடந்தது என்று பார்த்தால் போரே நடக்கல. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக போரே நடக்கவே இல்லை. இதே அப்துல்லா இப்னு சபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றவுடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் பொறுப்புக்கு வந்தார். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜிலே இருந்தாங்க, ஜுபைர் அவர்கள் இருந்தார், தல்ஹா அவர் இருந்தார். ஒவ்வொரு நாட்டிலும் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட உடனே ஜுபைரும் தல்ஹாவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 60,000 நபர்கள் என்று ஹதீசுகளிலே வருகிறது. சக்தி வாய்ந்த நபர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை போய் சந்தித்து அதிகப்படியான பொருளாதாரங்களை ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையில் கொண்டு போய் கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்னவர்களை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று சபதம் எடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ஜில இருக்கிற சம்பவம் நடந்திருக்கிறது மதீனாவில். அப்படியா என்று சொல்லி மிஸ்ருக்கு வந்து, மிஸ்ரிலிருந்து கூஃபா வந்து கூஃபாவிலே படை அமைத்து ரெடியாக இருக்கிறார். தல்ஹா தளபதி, ஜுபைர் தளபதி, ஆயிஷா ரலியல்லாஹுடைய டைரக்ஷன் அடிப்படையில் அந்த கூஃபாவிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் தான் முஆவியா என்ன சொல்கிறார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்னவர்களை நீங்கள் தண்டிக்காவிட்டால் என்னிடத்திலே ஒப்படையுங்கள், நான் தண்டிக்கிறேன், இல்லாவிட்டால் உங்களிடத்திலே பையத் செய்ய முடியாது. இப்பொழுதுதான் அதை பேசுகிறார் அவர். ஒரு நாட்டினுடைய கவர்னர் தனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறார். இன்னொரு புறமோ மூமின்களுடைய தாய் படை திரட்டி கொண்டு கூஃபாவிலே வந்து அமர்ந்திருக்கிறார். சமூகம் இரண்டாகி விடுகிறது. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் படைகளை திரட்டுகிறார். திரட்டி, நான் கூஃபாவிலே இருக்கிற தாய், நமக்கெல்லாம் தாயாக திகழ்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை போய் சந்திக்க போகிறேன் என்று மக்களிடத்திலே பேசுகிறார். மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அலி அவர்களே, உங்களுடைய சமாதான பேச்சு அவர்கள் ஏற்காவிட்டால் என்ன செய்வீர்கள்? நான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுதே அவர்கள் உன் மீது வாள் ஏந்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் எனது வாளை நான் எடுக்கவே மாட்டேன். யார் சொல்லுகிறார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், எனது வாளை நான் உயர்த்தவே மாட்டேன். இப்படியாக சொல்லுகிறார். சென்ற உடனே ஜுபைரையும் தல்ஹாவையும் பார்க்கிறார். எது விஷயமாக நீங்கள் படை திரட்டி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாம் சமாதானம் பேச. என்ன சமாதானம்? நடந்த விவரங்களை எல்லாம் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு நடந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அப்படியா? அப்படியானால் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், இதுதான் ஹக் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலே இந்த பிரச்சனையை ஒப்படைத்து விடுவோம், நாம் சமாதானமாக செல்வோம் என்று சமாதானம் ஏற்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் வாக்கு கொடுக்கிறார். நாம் இருவரும் சமாதானமாக இருந்தால் நாளைய தினமோ 1-2 நாட்களுக்குள்ளோ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொல்லப்பட்டவர்களை கண்டுபிடித்து வேறொருப்போம் என்று சொல்லுகிறார். 2500 நபர்களோடு அப்துல்லா இப்னு சபா அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறான். நடுநிசி இரவு இங்கே சமாதானமாகி விட்டது. இருதரப்பும் மிகப்பெரிய போர் நடக்கும் என்று எதிர்பார்த்தான் அப்துல்லா இப்னு சபா. போர் நடக்கவே இல்லை, சமாதானமானது. அப்துல்லா இப்னு சபா என்ன செய்தான்? நடுநிசி தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்தான். நேற்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால்
உஸ்மான் அவர்களை கொன்றவர்களை கண்டுபிடித்து நம்மை எல்லாம் கொல்ல போகிறார்கள் என்று அப்துல்லா இப்னு சபா ஆலோசனை செய்கிறான். மக்கள் எல்லாம் என்ன கேட்கிறார்கள்? அப்படியானால் நேரடியாக அலியிடத்திலே போய் நடந்த விவரத்தை சொல்லி மன்னிப்பு கேட்போமா, அல்லது ஊர் விட்டு ஊர் சென்று விடுவோமா, அல்லது நடக்கவே இல்லை என்று வாதிக்கலாமா? பல மசூராக்கள் நடக்கிறது. அப்துல்லா இப்னு சபா சொல்கிறான், என்ன சொன்னாலும் நடக்காது. ஊர் விட்டு ஊர் சென்றால் இஸ்லாமிய மக்கள் எல்லா பக்கம் இருக்கிறார்கள், கொன்று விடுவார்கள். மன்னிப்பு கேட்பது அவர் மன்னித்தால் உண்டு, இல்லை என்றால் மரண தண்டனை தான். ஆகவே ஒன்றே ஒன்றுதான் உண்டு. என்ன? நாம் இருவரும் இரண்டு சாராக பிரிய வேண்டும். அலி அவருடைய கூட்டத்திலே போய் கலக்க வேண்டும் ஒரு சாரார், இன்னொரு சாரார் ஆயிஷாவுடைய கூட்டத்திலே போய் கலக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் எனது அறிகுறி உங்களுக்கு வரும், வந்தவுடனே அங்கிருந்து தீப்பந்தத்தை இங்கும், இங்கிருந்து தீப்பந்தத்தை அங்கும் நீங்கள் எரிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அதேபோல் கூட்டம் பிரிந்து இரண்டு கூட்டங்களிலே போய் கலந்து விடுகிறார்கள். இரண்டு கூட்டங்களிலும் தீப்பந்தம் பறக்கிறது. இங்கிருந்து தீப்பந்தம் உடனே அலி அவர்களுடைய உரையில இருக்கிற வாளை எடுத்து மக்கள் எல்லாம் இங்கே தயாராகி ஆயிஷா போரை துவக்கி விட்டார் என்று மக்கள் நினைத்தார்கள். இங்கிருந்து தீப்பந்தம் அங்கே சென்றது. ஆயிஷா அவருடைய படையில இருக்கிற ஜுபைர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு தயாராகி விட்டார் போலும் என்று அங்கிருந்து தீப்பந்தம் வந்ததை புரிந்து போர் ஆரம்பமானது. இரவு நேரம். அந்த 2500 பேரும் குறிவைத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முற்றுகையிட்டார்கள். முதல் 10, இரண்டாவது 20, மூன்றாவது 30, நான்காவது 70, 150 மக்களை கொன்றான் அப்துல்லா இப்னு சபா என்பவன். உடனே தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு ஆலோசனை செய்கிறார். ஆயிஷா அம்மையார்களே, ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து நம்முடைய மக்களை இந்த சம்பவத்தில் ஈடுபடாமல் அழையுங்கள், காப்பாற்றுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். உடனே ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தால் நடுநிசி இரவு ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தால் மக்கள் நன்றாக பார்த்து விட்டார்கள், ஆயிஷா அவர்களை கொல்வதற்கு மிக மிக சுலபம். பிரச்சனை அதிகமாகி உயிரிழப்பு ஜாஸ்தியான உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து ஆயிஷாவை முதலில் தேடுகிறார்கள். தேடினால் ஆயிஷா ஒட்டகத்தில் இருக்கிறார். ஒட்டகத்தின் காலை வெட்டுகிறார். ஒட்டகம் கீழே விழுந்து விடுகிறது. ஆயிஷா அவர்களையும் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அப்துல் ரஹ்மானுடைய தம்பி இந்த முகமது அவர்களையும் அழைத்துக் கொண்டு போய் பத்திரமாக ஒரு பங்களாவிலே பாதுகாக்க வைக்கிறார். இந்த போருக்கும் நம் இருவருக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல என்று சஹாபாக்கள் மத்தியிலே தெளிவாகி விடுகிறார். பிரச்சனை மூண்டு விடுகிறது. ஆயிஷாவை காணவில்லை என்று சொன்ன உடனே நம்முடைய சம்பவம் எதுவுமே பலிக்கவில்லை என்று சொல்லி சமாதானம் வருவதை போல அப்துல்லா இப்னு சபா வருகிறான். பகல் நேரத்திலே வந்து நடந்த போரிலே எங்களுக்கு கனிமத்து பொருள் வேண்டும் என்று கேட்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கனிமத்து பொருளா? உங்களில் யாருக்கு முதலில் கனிமத்து பொருள் வேண்டும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். எனக்கு என்று ஒருவன் முன் வந்தான். அப்படியா? நமக்கெல்லாம் தாயாக திகழ்கின்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற அவர்தான் இன்றைய கனிமத்து பொருள். அவரோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்த நீ தயாரா? அப்படியானால் இஸ்லாமிய சமூகத்தில் நீ இருக்க மாட்டாய் என்று எச்சரித்தார். மக்களை எல்லாம் கூட்டி வைத்து சொன்னார், எனக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் போரை மூட்டுவதற்கு யாராவது முயற்சி செய்தால் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவரும் சொர்க்கத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் தாய் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே போரை மூட்டி அதன் மூலம் ஆதாயம் தேடலாம் என நினைத்தால் யாரும் அதில் ஆதாயம் தேட முடியாது என்று அறைகூவல் விடுத்தார். 2 நாள் 3 நாள் சென்று 3 மக்களையும் அழைத்து 700 மக்களை பாதுகாப்பாக கொடுத்து மதீனாவுக்கு அனுப்பின வரலாறு சிப்பீன் என்று சொல்லப்படுகிற வரலாறு. இதா போரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் போர் நடந்தது. சஹாபாக்கள் கொண்டார்கள். அவர்கள் சாதாரண சட்டம் கூட தெரியாமல் கொலை செய்யவில்லையா? ஆளுக்கால் அறுத்து வீசவில்லையா என்று பேசினால் என்ன ஒரு அநியாயம்! அல்லாஹ்வை பற்றி அச்சம் வேண்டாமா சகோதரர்களே?